மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாதைகள் பல. பாசாங்கு காட்டும் பாதை, பாசம் காட்டும் பாதை, வாழ்வு தரும் பாதை, வாழ்வை உருமாற்றும் பாதை, ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட பாதை. அப்பாதைகளில் தடம் புரண்ட பாதைகள் சில, தடம் பதித்த பாதைகள் பல. சிக்கல் மிகுந்த பாதைகள் சில, சிகரம் தொட்ட பாதைகள் பல. உடைந்து போன பாதைகள் சில, ஊக்கமூட்டும் பாதைகள் பல. இப்படியாக சில பல பாதைகளில் இயேசுவின் பாதை. பலம் நிறைந்த பாதை, பலமூட்டும் பாதை. படைத்தவனின் பாதை, படைப்பை பக்குவப்படுத்தும் பாதை, சிலுவை பாதை. படைத்தவனின் பாதை, படைப்பை பக்குவப்படுத்தும் பாதை, சிலுவை பாதை. இது தனிநபரின் வெற்றி பாதை அல்ல, பல நபர்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் பாதை. இது தனிநபரின் வெற்றி பாதை அல்ல, பல நபர்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் பாதை. இது சோகமான பாதை அல்ல, வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் பாதை. இது பக்தி முயற்சி அல்ல, முக்திக்கு அழைத்துச் செல்லும் பாதை. இது துவண்டு போனவர்களின் பாதை அல்ல, தூக்கி நிறுத்தும் பாதை. இது நேர்மையாளர்களுக்கு மட்டும் பாதை அல்ல, நேர்மையற்றோருக்கு உகந்த பாதை. இது வெறும் வெற்றி பாதை அல்ல, நம்மை வெற்றி பெறச் செய்யும் பாதை. இது வெறும் வெற்றி பாதை அல்ல, நம்மை வெற்றி பெறச் செய்யும் பாதை. அவரின் பாதையானது நம் பாதை, நமக்கான பாதை. அவரின் பாதையானது நம் பாதை, நமக்கான பாதை. அப்பாதையில் பயணிப்போம் வாருங்கள். முதலாம் நிலை. இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்?
இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 1. தீர்ப்புகள் பல. பிடித்தவர்களுக்கு தீர்ப்பு, பிடிக்காதவர்களுக்கு மற்றொரு தீர்ப்பு. பகைவனுக்கு தீர்ப்பு, தீயவனுக்கு மற்றொரு தீர்ப்பு. சொந்தத்திற்கு தீர்ப்பு, சொந்தமற்றவருக்கு மற்றொரு தீர்ப்பு. பணத்திற்கு தீர்ப்பு, பணமற்றவருக்கு மற்றொரு தீர்ப்பு. அதிகாரத்திற்கு தீர்ப்பு, அதிகாரமற்றவருக்கு மற்றொரு தீர்ப்பு. உயர்குடிக்கு தீர்ப்பு, தாழ்த்தப்பட்ட குடிக்கு மற்றொரு தீர்ப்பு. இப்படியாக தீர்ப்புகள் பல. இயேசுவுக்கும் மற்றொரு தீர்ப்புதான். திருச்சட்டத்தை நிறைவு செய்ய வந்தவருக்கு ஓய்வு நாளை மீறியதாக குற்ற அறிக்கை. உயிராலயத்தை பாதுகாத்தவருக்கு ஆலயத்தை அழிக்கப் போவதாக குற்ற அறிக்கை. கடவுளை போற்ற கற்றுக் கொடுத்தவருக்கு அவரை பழித்துரைக்கின்றார் என்ற குற்ற அறிக்கை. நம் தீர்ப்பு எப்படிப்பட்டது? நாம் தீர்ப்பிட பிறந்தவர்களா? நாம் தீர்ப்பிட ஞானம் இருக்கா? அரசன் சாலமோனைப் போல ஞானம் பெற்று தீர்ப்பிட முடியுமா? இன்னமும் குற்றவாளிக்கு உண்மையான குற்ற அறிக்கை கொடுக்கவில்லை. காரணம், தீர்ப்புகள் பல. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 2ஆம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 2. மரண படுக்கையை தூக்கி செல்கின்றார். தனக்குத்தானே குழிபறிக்கும் மகுடமற்ற மனிதர்கள், தலைக்கவசம் இல்லாமல் பாதுகாக்கும் வசதியில்லா பயணம், குடியே கெடுக்கும் என்று அறிந்து குடிக்கும் குடிமகன்கள், புகை அது நமக்கு பகை என்று அறிந்து புகைக்கும் புண்ணியவான்கள், இவ்வாறு தனக்குத்தானே மரண படுக்கையை சுமக்கும் முட்டாள் மத்தியில் தன் கொலை கருவியை தானே சுமக்கும் ஞானியாக இயேசு. சாவை அறிவது கொடுமை, இப்படிதான் சாவு என்று அறிவது கொடுமையிலும் மேல். நிறைவு கொண்டவருக்கு சாவு பயமில்லை, நிஜத்தில் வாழ்வோருக்கு சாவு பயமில்லை. நியாயமாக வாழ்ந்தவருக்கு சாவு பயமில்லை, நீதிமான்களுக்கு சாவு பயனில்லை. துணிந்தவருக்கு மரணப்படுக்கை சுமையல்ல, பணிந்தவருக்கு மரணப்படுக்கை சுமையல்ல. கனிந்தவருக்கு மரணப்படுக்கை சுமையல்ல, பண்பானவருக்கு மரணப்படுக்கை சுமையல்ல. சுமையை என்னிடம் கொடு என்பவருக்கு இது பெரும் சுமையல்ல. சுமை கொடுப்பவரிடம் கூடுதலாக கொடு என்று கேட்டு சுமப்பவருக்கு இது பெரும் சுமையல்ல. என்னுடைய வாழ்வு பிறருக்கு சுமையா? நம் பொறுப்பு நமக்கு சுமையா? அடுத்தவருக்காக சுமப்பது சுமையா? குடும்பம், பணி, நட்பு, சொந்தம் இவையெல்லாம் சுமையா? மரண படுக்கை நமக்கு அதுதான் நம்பிக்கை. மரண படுக்கையோடு
நம்பிக்கையும் சுமக்கின்றார். காரணம், சாவை வென்றவர் இயேசு. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 3. வீழ்வதும் எழுவதும். விதை வீழ்ந்து எழும், வீரன் வீழ்ந்து எழுவான். வீழ்வதும் எழுவதும் இயல்பு. இந்த இயல்புக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார், தன்னை தயார்படுத்தி கொண்டார், தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார். இறை இயல்புக்கு எளிது என்று சாக்கு போக்கும் சொல்லும் சாதாரண மக்களுக்கு சாதனையாளராகவும் எழுந்தார். சோதனை என்று சோம்பேறியாக வீழ்ந்து இருப்பதை விட சோதனையை சாதனையாக, சரித்திரமாகவும், அதுவும் சாகா சரித்திரமாக எழுந்தார் இயேசு. வினைக்கு எதிர்வினை, அது இயற்கை. வீழ்வதும் பின்னர் எழுவதும் நம்பிக்கை. உடல் சோர்வால் வீழ்வதும், எதிர்மறை சிந்தனையால் வீழ்வதும், எண்ண குறைபாட்டால் வீழ்வதும், ஏமாற்றத்தால் வீழ்வதும், எதிர் பேச்சுகளால் வீழ்வதும் மானிடம். எதிரிகள் வீழ்த்துவார்கள், எதிர்பார்த்தவர்கள் வீழ்த்துவார்கள். ஆனால் எதிர்நோக்கு எழச் செய்யும், எண்ணிய காரியம் எழ வைக்கும், எதிர்கால இலக்கு எழச் செய்யும். நான் எதில் வீழ்ந்திருக்கின்றேன்? நான் எழ எதிர்நோக்கு இருக்கா? நான் எழுச்சி பெற எது தடை? இயேசு கிறிஸ்து எழுந்தார், காரணம் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எழுந்தார், காரணம் நம்பிக்கை. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 4. அன்னையின் அரவணைப்பு பாசத்தின் மறுபெயர். அன்பின் பொருள் அம்மா. தாய்மைதான் உன்னதமான படைப்பு. தாய்மைதான் படைப்பின் அற்புதம். தாய்மைதான் அதிசயம். வலி வந்தால்தான் அம்மா. துன்பம் நம்மை நாடி வந்தால் நாம் நாடுவது தாயின் மடி. தாயின் காலடி பார்த்தால் நொடிக்கு நொடி மகிழ்வுதான். இப்படிப்பட்ட தாய்மை விட இறைவனின் தாய்க்கு கூடுதல் சிறப்புதான். மகிழ்வின் போது வராத தாய் மனதை தேற்ற
துன்பத்தில் மகத்தான துணையாக வந்தாள். மகிழ்வில் ஒளிந்திருக்கும் தாய் வழியில் உடனிருப்பை நாம் உணர்ந்து இருக்கின்றேனா? படைப்பின் உன்னதமான படைப்பை நான் உணர்ந்திருக்கின்றேனா? இறை இயேசுவின் மறுபெயர் பாசம். காரணம், தாய்மையின் மறுபெயர் பாசம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5. காக்கும் கரம். அறம்தான் வாழ்வின் தரத்தை குறிக்கும். அறம் செய்ய மனதோடு கரமும் தேவை. காயப்படுத்தும் கரமும், கட்டுப்போடும் கரமும், காக்கும் கரமும், கட்டி அரவணைக்கும் கரமும் அவருடையது. அப்படிப்பட்ட இறைமகனுக்கு உதவி செய்ய சீரோன் ஊரை சேர்ந்த சீமோனின் கரத்திற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. படைவீரர்கள் அழைத்து வந்தார்களா, இல்லை இழுத்து வந்தார்களா? பரம்பொருளுக்கு உதவி செய்ய. ஆனால் சீமோன் கடவுளை பார்க்க துடித்து கொண்டிருந்தார். எத்தனை முறை எனது கரம் உதவி செய்ய நீண்டியுள்ளது? கரம் நீட்டி கடவுளை கண்டுகொண்டீர்களா? என்னை காண்பவன் கடவுளை காண்பான். காரணம், கடவுளை காண செய்வது நமது கரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். 6. வீரமங்கை வெரோனிகா. பெண்மை அடிமை, பெண்மை பொய்மை, பெண்மை மடமை, பெண்மை நம்பிக்கையின்மை என்ற எதிர்மறை சிந்தனையில் பெண்மை தாய்மை, பெண்மை மகிமை, பெண்மை உயிர்மை என்ற நேர்மறை சிந்தனையில் சிந்திக்க உதவிய மகாமங்கை வெரோனிகா. வெண்மை உள்ளத்தோடு வீரத்தோடு பூத்தது வெரோனிகா என்ற மங்கை. தயங்கி தயங்கி தன்னை தாழ்த்தி கொண்ட மங்கை மத்தியில் மங்காத சுடர் ஒளியால் வந்தாள். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையாய் வந்தாள். பாலைவனத்தில் சோலையாக வந்தாள். நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையாய் வந்தாள். பாலைவனத்தில் சோலையாக வந்தாள். தன் அறிவோடு இறை ஞானத்தோடு துவண்டு கிடந்தவர்களை தூக்கி எடுக்கும் தளராத நம்பிக்கையாக வந்தாள். வந்தாள், துடைத்தாள், இறைவனின் உருவை பதித்தாள். வந்தாள், துடைத்தாள், இறைவனின் உருவை பதித்தாள். இடம் பிடித்தாள். வரலாற்றில் தனக்கென்ன பக்கத்தை உருவாக்கினாள். பாதுகாப்பாய் வாழும் உரிமைக்காய், கற்புக்காய், அன்புக்காய் இன்னமும் மங்கைகள் தயங்கி தயங்கிதான். எத்தனை வெரோனிக்காக்கள் இங்கு துணிச்சலாக இருக்கின்றார்கள். தயங்கவில்லை வெரோனிகா. காரணம், அவர் உம் வீரமகள்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 7. சரிவை சரி செய்தார் இரண்டாம் முறை. சுமையை இறக்கி வைக்கும் சுமைக்கல் சரிந்தது. மூலைக்கல் சரிந்தால் சரியாத கட்டிடம் கூட சரிவுதான். வாழ்வில் சரிந்தவனுக்கு சரியான பாதை காட்டிய இயேசு அவருடைய சிலுவை பாதையில் அவரும் சரிந்தார். இவரும் மனிதரல்லவா? சரிந்தவனை பார்த்து சிரிக்கும் கூட்டத்தின் மத்தியில் சரிந்தவனை பார்த்து சிரிக்கும் கூட்டத்தின் மத்தியில் மதிமயங்காத மானிட மகன் மானிட மீட்புக்காக மண்ணில் சரிந்தாலும் மீண்டும் எழுந்தார். மானிட மீட்புக்காக மண்ணில் சரிந்தாலும் மீண்டும் எழுந்தார். நாம் பாவ மன்னிப்பு அருளை பெற்ற பிறகு சரிந்து விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனை தாண்டி மீண்டும் புனித நிலைக்கு செல்ல மனம் தயார். ஆனால் உடலும் ஆசையும் தடைதான். சரிந்தாலும் சரி செய்து சரியான பாதையில் சற்றென வீரப்பயணம் மேற்கொண்ட உமது மனநிலை எமதாகட்டும். சரிந்தாலும் சரி செய்து சரியான பாதையில் சற்றென வீரப்பயணம் மேற்கொண்ட உமது மனநிலை எமதாகட்டும். கல் சறுக்கினாலும் உமது கால் சறுக்கவில்லை. உமது உடல் சறுக்கினாலும் உமது மனம் சறுக்கவில்லை. உமது பாதை சறுக்கினாலும் உமது பயணம் சறுக்கவில்லை. கல் சறுக்கினாலும் உமது கால் சறுக்கவில்லை. உமது உடல் சறுக்கினாலும் உமது மனம் சறுக்கவில்லை. உமது பாதை சறுக்கினாலும் உமது பயணம் சறுக்கவில்லை. பாவத்தில் சரிந்தாலும் அதனை சரி செய்து எத்தனை முறை எழுந்திருக்கின்றேன். இரண்டாம் முறையும் சரிந்து எழுந்தார். காரணம், சரிவை சரி செய்தார். இரண்டாம் முறையும் சரிந்து எழுந்தார். காரணம், சரிவை சரி செய்தார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எட்டாம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 8.
கண்ணீர் விலைமதிப்பற்றது. கண்ணீர் உணர்ச்சியின் வெளிப்பாடு. கண்ணீர் விலைமதிப்பற்றது. கண்ணீர் விளைவை ஏற்படுத்தும். கண்ணீர் இரக்கத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் உண்மையினுடைய உரைக்கல். கண்ணீர் கள்வனை கண்ணியமாக மாற்றும். கண்ணீர் கல்லான மனிதனை மாண்புள்ளவனாக மாற்றும். கண்ணீர் கனிந்த மனதை கரைக்கும் மாற்று சக்தி. கண்ணீர் கனமனிதனை காக்கும் ஆற்றலாக மாற்றும். மனிதனின் மனித மாண்பை மகுடமாக தூண்டி எழுப்பும் ஆற்றல்தான் கண்ணீர். தண்ணீர் மட்டுமல்ல, கண்ணீரும் விலைமதிப்புள்ளது. விலைமதிப்புள்ள கண்ணீரை வீணடிக்காதீர்கள். தேவையற்ற கவலைகளால் கண்ணீரை வீணடிக்காதீர்கள். பணத்திற்காக, பதவிக்காக கண்ணீரை வீணடிக்காதீர்கள். காயத்திற்காகவும் வேதனைக்காகவும் கண்ணீரை வீணடிக்காதீர்கள். அழகுக்காகவும் அகந்தைக்காகவும் கண்ணீரை வீணடிக்காதீர்கள். பகைமைக்காகவும் நகைப்புக்காகவும் கண்ணீரை வீணடிக்காதீர்கள். பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் கண்ணீர் சிந்துங்கள். பண்புக்காகவும் நட்புக்காகவும் கண்ணீர் சிந்துங்கள். தன் மனமாற்றத்திற்காகவும் பிறர் மனமாற்றத்திற்காகவும் கண்ணீர் சிந்துங்கள். என் கண்ணீர் எதற்காக, யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக? என்னுடைய கண்ணீர் எதற்காக, யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக? கண்ணீரை வீணடிக்காதீர்கள். காரணம் அது விலைமதிப்புள்ளது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9. வீழ்ந்தார், அனுபவத்தோடு எழுந்தார். எதிர்ப்புகளை எதிர்பாருங்கள். எதுவும் எதிர்பார்க்காமல் எதிர்பார்த்தது எது? எதிர்ப்புகளை எதிர்பாருங்கள். எதுவும் எதிர்பார்க்காமல் எதிர்பார்த்தது எது? நடந்தாலும் வேதனை தராது, நாக்குகளில் சொல்லால் வேதனைப்படாத வேந்தன். தலையில் உள்ள முள்ளால் வேதனைப்படுவாரா வேந்தன்? பலமுறை வீழ்ந்தவர்க்கு தான் எழ முடியும். கத்தியை தீட்டினால்தான் அதற்கு மதிப்பு. விதை தன்னை அழித்தால்தான் அதற்கும் மதிப்பு. 3ஆம் முறை விழுந்து எழுந்தார், அனுபவத்தை பெற்றார். வீழ்வதை எதிர்பாருங்கள். தோல்வியை தழுவி பாருங்கள். தேர்வில் தோற்று பாருங்கள். வெற்றியை விட்டு கொடுத்து பாருங்கள். தோல்வி அடைந்தவர்களின் வழி புரியும். தோல்வி கற்றுத்தரும் பாடம் புரியும். தோல்வியின் கொடுமை புரியும். அத்தோடு வெற்றி தரும் ஆணவம் புரியும். அத்தோடு வெற்றி தரும் ஆணவம் புரியும். வீழ்ந்தவன் 3ஆம் முறை எழுந்தார். அனுபவத்தோடு பாவத்தால் வீழ்ந்தாலும் நான் கற்றுக்கொண்ட அனுபவம் என்ன? தோற்று பாருங்கள். காரணம் தோல்வி அடைந்தவனின் மனதை அறிய. தோற்று பாருங்கள். காரணம் தோல்வி அடைந்தவனின் மனதை அறிய. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 10. ஆடைகள் அவிழ்க்கப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டின் கணக்கின்படி 15 நிமிடத்திற்கு ஒருமுறை பெண்ணின் ஆடை பாலியல் வன்முறைக்காக அவிழ்க்கப்படுகிறது. ஆடை அலங்காரத்திற்காக, ஆடை அகந்தைக்காக, ஆடை அழகுக்காக, ஆடை மானத்திற்காக, ஆடை வியாபாரத்திற்காக, ஆடை பகட்டுக்காக. ஆடையே, உன் நோக்கம் என்ன? ஆடை பதில் சொன்னது, என் நோக்கம் உடலை காலச் சூழ்நிலைக்கு ஏற்ப பாதுகாக்க. ஆடை பதில் சொன்னது, என் நோக்கம் உடலை காலச் சூழ்நிலைக்கு ஏற்ப பாதுகாக்க. ஆடையின்றி பிறந்த மனிதன் ஆடைக்காக அழிந்து போகிறான். ஆடையின்றி பிறந்த மனிதன் அணிய வேண்டிய ஆடை கிறிஸ்து என்னும் ஆடை. கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவரே அரைகுறை ஆடையில், ஆடையின்றி அவரை அவமானப்படுத்தலாமா? அருளை அவமானப்படுத்த முடியாது. ஆடையை வைத்து அரசியல் வித்தை செய்யும் மடமையே, ஆடையை கொண்டு பெண்மையை அழிக்க முடியாது. மானம், கற்பு ஆடையில் இல்லை, செய்யும் செயல்களில் உள்ளது. அது ஆணுக்கும் பொருந்தும். ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம், ஆடையில்தான் மானம் இருக்கும் என்னும் மடமையினால். ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம், ஆடையில்தான் மானம் இருக்கும் என்னும் மடமையினால். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 11. சிலுவை அறையப்படும் இறைமகன். சிலுவை இரு துண்டுகளின் சங்கமம். அதில் இறைமனித தன்மைகளின் சங்கமம் சிலுவை. சிறுபிள்ளைகளை வரவிடுங்கள் என்று அரவணைத்த அவரின் அன்பின் கரம், கடலின் நம்பிக்கை இழந்த சீடனின் கரத்தை பிடித்து நம்பிக்கை கொடுத்த கரம், மாற்றுத்திறனாளிகளையும் தொழுநோயுற்றோரையும் குணப்படுத்திய கரம்,
தன்னை நாடி இறைவார்த்தையை தேடி வந்தவர்களை அரவணைத்து ஆசிர்வதித்த கரம், சிலுவை மரத்தில் ஆணியின் பிடியில் இறையாட்சியில் நிறைவு பெற, இறையாட்சியில் கண்ணீர் மலர, கதிரவன் எழுவதற்கு முன்பாக அவரின் இறையாட்சி பணி செய்த கால்கள், மக்களின் வரி பணத்தை அதிகமாக வசூல் செய்தவன், பாவி என்று அழைக்கப்பட்ட சக்கேயின் வீட்டிற்கு சென்று மனமாற்றமடைய உதவிய அவரின் கால்கள், தன் சீடர்களின் வீட்டிற்கும் தன் நண்பர்களின் வீட்டிற்கும் சென்று தன்னை இறைமகன் என வெளிப்படுத்திய அவரின் கால்கள், இப்பொழுது சிலுவை மரத்தில் ஆணியின் பிடியில். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 12. உயிரை இழப்பது. உயிர் இழப்பின் கணத்தை அறிந்தவர், உயிர் இழப்பதை சரியாக கணித்தவர், தன் மீட்பின் திட்டத்தை தெரிந்தவர், தன் இறப்பின் மகிமையை புரிந்தவர், தன் இறப்பின் மகிமையை புரிந்தவர். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது மேலான அன்பு வேற எதுவும் இல்லை என்ற வார்த்தையை வாழ்வாக்கினார் சிலுவையில். மீட்பு திட்டத்தை தந்தையிடம் அறிந்ததை தன் அனுபவத்தை அறிந்து நிறைவாக்கினார் சிலுவையில். மானிட மீட்புக்காக மனிதத்தை புனிதமாக மாற்ற தன் இன்னுயிரை அர்ப்பணித்தார். காரணம், மானிடம் வாழ்வு பெற சிலுவையில். உன் துன்பம் என் துன்பம் என்ற மனநிலையில் நம் பாவத்திற்காக கத்தாத செம்மறியாக தொங்கினார் சிலுவையில். எனக்காக வாழ்ந்தது போதும், பிறருக்காக வாழலாமா? என் வாழ்வு எனக்கானது இல்லை, பிறருக்கானது என்பதை உணரலாமா? சிலுவை கொலை கருவியல்ல, காரணம் சிலுவை வாழ்வு தரும் அருள் கருவி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 13. தாயின் மடி அதைப்படி. தாயும் சேயும் இணைந்தது தொப்புள் கொடியில், இப்பொழுது இணைவது
தாயின் மடியில். தொப்புள் கொடியும் தாயின் மடியும் அன்பின் அடையாளம். இறையாட்சியை நடத்த வந்தவர் நம்பிக்கை இழந்து, நாடி இழந்து பிணமாக தாயின் மடியில். மரியாவின் மடியில் பிணமாக இயேசு. நான் சுமந்த மகன் சிலுவை சுமக்கின்றான் என்பதை கண்டு கொண்ட சோகத்தை விட, மானிடத்தை மீட்பார் என்று கனவு கண்டவர் சடலமாக தனது மடியில். இதை கண்டார், சோகம் கொண்டார். மரியின் வேதனை சோதனை அதிகம், அதோடு நம்பிக்கை துணிவும் அதிகம். மரியாவின் சோதனை வேதனையை என்னால் சுமக்க முடியுமா? மரியா வேதனையை தாங்கிக் கொண்டாள். காரணம், அவருக்கு துணிவு அதிகம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயரேற்க துணிந்தீர். இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கலக்கம்? இயேசு என் இறைவா, இயேசு என் தலைவா, எமை மீட்க நீரே துயர் ஏற்க துணிந்தீர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14. புதைத்தலும் முளைத்தலும். சிலுவையை வைத்து இறைமகனை புதைத்து விடலாம் என்ற தவறான கணக்கு, சிலுவை என்னும் கூட்டலில் அவரை கழித்து விடலாம் என்ற மனக்கணக்கு, மண்ணை கொண்டு மாளிகையை கட்டிவிடலாம் என்ற கனவில் போட்ட கள்ளக்கணக்கு, 1000 கரங்கள் இணைந்து ஆதவனை அழித்து விடலாம் மறைத்து விடலாம் என்ற சிறுபிள்ளை கணக்கு, இப்படிப்பட்ட கணக்குகள் கன நேரத்தில் காணல் நீரை போல காணாமல் போய்விடும் என்று எதிர்பார்க்கவில்லை. இயேசுவை புதைத்ததால் உண்மையும் புதைந்துவிடும், நீதியும் புதைந்துவிடும், நேர்மையும் புதைந்துவிடும், இறை வார்த்தைகளும் புதைந்துவிடும், இறையாட்சியும் புதைந்துவிடும் என்று நம்பியவர்கள் கடவுளின் பார்வையில் மடமையானவர்கள். என்னை மண்ணுக்குள் புதைத்தாலும் மீண்டும் எழுந்து விருட்சமாக முளைக்க முடியுமா? புதைக்கப்படுகின்றோம், காரணம் நாளை முளைப்பதற்காக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.